ஸோ உமன் வந்து நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அதனால அவங்களுக்கு ப்ராப்ளம் வருது. ஸோ என்ன பண்ணலாம்? உமனோட ஒர்க்கிங் ஹவர்ஸை குறைச்சிக்கலாம். பெண்கள் வந்து நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களே அந்த டைமை குறைச்சிக்கலாம். ஸோ இருக்கிறதுல ஈஸியஸ்ட் சொல்யூஷன் தானே. பட் ஆக்சுவலாக இது எவ்வளோ பெரிய பேக்வர்ட். ஸோ இப்படி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தால் கண்டிப்பாக அந்த ரூல்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்? ரிக்ரெசிவ்னு சொல்லலாமா? ஸோ வெஸ்ட் பெங்கால் கொண்டு வந்த ரூல்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது, மோஸ்ட் ரிக்ரெசிவ். ஸோ ப்ராப்ளமோட ரூட் காஸ் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு சரி பண்ணாமல் விக்டிம் பக்கம் ஷிஃப்ட் பண்ணுறாங்களே, ஸோ அந்த ரூல்ஸ் வந்து மோஸ்ட் ரிக்ரெசிவ். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம ஏன் பார்த்துட்டு இருக்கோம்? நீங்கள் சென்டர் பேஜ் ஆர்டிக்கல் லெஃப்ட் சைடில் இருக்குல்ல இந்த எடிட்டோரியல். ஸோ உமனோட சேஃப்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால் சில ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கு. ஸோ ஒன் ஆஃப் தி கைட்லைன்ஸ் issued by the West Bengal government calls for minimizing the night duty for women. ஸோ எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அடுத்த லைன் படிங்க. wherever possible night duty may be avoided for the women to extent possible. சி கண்டிப்பாக இந்த ரூல் வந்து ரிக்ரெசிவ் தெரிஞ்சு போச்சு. பட் இந்த ரூல் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா அதோட நெகட்டிவ் என்ன? சி ஆல்ரெடி இந்தியாவில் உமனோட ஒர்க்கிங் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மி தானே. ஒரு 100 பெண்கள் இருக்காங்கன்னா ஜஸ்ட் இந்தியாவில் 25 பேர் தான் ஒர்க் பண்ணவே ரெடியாக இருக்காங்க. அந்த ஒர்க் பண்ண ஃபோர்ஸ்லேயே இப்போ நைட் ஷிஃப்ட் பண்ணக்கூடாது, ஓவர் டைம் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் போட்டால் அகைன் இந்தியாவில் உங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் இன்னும் குறையும் இல்லை. ஸோ ஒர்க் பிளேஸ் சேஃப்டியை வந்து உருவாக்காம பெண்கள் வந்து சேஃபாக இருந்துக்கணும்னு சொல்றது, நைட் ஷிஃப்ட் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்றது உமனோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆகும் குறையுமா? ஸோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் என்ன ஆகிடும்? குறைஞ்சிருமா? ஸோ இண்டிவிஜுவலாக எப்படி யோசிச்சாலும் ஓகே தான். ஒரு சோஷியல் ஆங்கிள் யோசிச்சாலும் சரி, எக்கனாமிக் ஆங்கிள் யோசிச்சாலும் சரி, ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு இல்லை கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து மேல் மட்டும் பத்தாது இல்லை. ஸோ உமனோட கான்ட்ரிபியூஷனும் ஒரு சொசைட்டியோட டெவலப்மெண்ட்டுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ல. அப்போ வாட் இஸ் தி ரியல் சொல்யூஷன்? ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் வந்து இந்தியாவில் இன்னும் ஒரு பேசிக் சேஃப்டி மெஷர்ஸே இல்லை. நைட் ஷிஃப்ட் டைமில் செக்யூரிட்டி கிடையாது, நிறைய இடங்களில் வந்து ஒரு செப்பரேட் ரெஸ்ட் ரூமே கிடையாது. சரி அகைன் சொல்கிறேன், உமனோட சேஃப்டி வந்து எங்கே மோஸ்ட் ப்ராப்ளம்னா இப்போ டாக்டர்ன்றது வந்து ஒரு ஃபார்மல் எஜுகேஷன், ஃபார்மல் ஒர்க் ஃபோர்ஸ். பட் இந்தியாவில் உமனோட சேஃப்டி எங்கே ரொம்ப பிரச்சனைனா இன்ஃபார்மல் பிளேஸில் தான். டொமஸ்டிக் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய ஒர்க் வந்து இன்ஃபார்மல் ஒர்க் பண்ணுறாங்க பெண்கள். ஸோ அங்கெல்லாம் போனீங்கன்னா செக்யூரிட்டி இருக்காது, செப்பரேட் ரெஸ்ட் ரூம் இருக்காது, ஈவன் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் இருக்காது. இதெல்லாம் மோஸ்ட் பேசிக்ஸில். அண்ட் இந்த ஆர்டிகலில் இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, இங்கே போட்டு பாருங்களேன், ராட்டரேர் ஷாதியா ஹெல்பர்ஸ் ஆஃப் தி நைட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிசிடிவி தேவையில்ல, ஒரு சேஃப் ஜோன் வித் சிசிடிவி பிளேஸ் தேவையில்ல. அண்ட் டெக்னாலஜி டெவலப் பண்ணதுனால கண்டிப்பாக ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் ஈவன் இன்ஃபார்மல் செக்டராக இருந்தாலும் ஒரு ஆப் தேவையில்ல. ஸோ ஸ்பெஷல் மொபைல் ஆப் தேவை தானே செக்யூரிட்டிக்கு. இதெல்லாம் பேசிக்ஸ் கண்டிப்பாக பண்ண வேண்டியது. ஸோ வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பாயிண்ட். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ மட்டும் காக்னிசன்ஸ் போட்டிருக்கா, அதுவாகவே கேஸ் எடுத்திருக்கா. ஸோ அந்த கேஸ் எடுத்துக்கிட்டு என்ன முடிவு பண்ணிருக்கு? ஒரு நேஷனல் லெவலில் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ரெடி பண்ணணும், உங்களோட சேஃப்டியை பேஸ் பண்ணி ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் தான் உங்களோட சேஃப்டி இந்தியா முழுக்க எப்படி இருக்குன்ற பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு லீகல் அப்டேட் தானே. ஸோ இதை விட்டுருங்க, சோஷியாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கலாம். கல்ச்சுரல் லேக் தியரி ஞாபகம் இருக்கா? நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வில்லியம் ஆக்பர்ன் சொன்னது. ஒரு கண்ட்ரியில் வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிறது ஈஸி, டெக்னாலஜி லா இதெல்லாம் சீக்கிரமா அட்வான்ஸ் ஆகிடும். பட் அந்த எல்லா விஷயத்தையும் சொசைட்டி இருக்குல்ல, சொசைட்டி அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் ஆகும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சொசைட்டியில் 2 வகையான கல்ச்சர் இருக்கு. ஒன்று வந்து மெட்டீரியல் கல்ச்சர், இன்னொன்று நான் மெட்டீரியல் கல்ச்சர். இந்த மெட்டீரியல் கல்ச்சர் தான் லா பார்த்தோமா, டெக்னாலஜி பார்த்தோமா, எக்கனாமி பார்த்தோமா, ஸோ கேர்ள்ஸ்க்கு வேலை கூட கிடைச்சிடும். இந்த மாதிரி விஷயங்கள் ஈஸியா ரேப்பிடா ஒரு சொசைட்டியில் டெவலப் ஆகிடும். பட் அதே சொசைட்டியில் சில நான் மெட்டீரியல் கல்ச்சர் இருக்கும், வேல்யூஸ், நார்ம்ஸ், பிலீஃப் சிஸ்டம், இது எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக தான் டெவலப் ஆகும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரு சிங்க் இல்லை. மெட்டீரியல் கல்ச்சர் வந்து ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகுது, நான் மெட்டீரியல் ரொம்ப ஸ்லோவாக டெவலப் ஆகுதா. அப்போ இந்த நான் சிங்க்னால என்ன வரும்? ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளமை டர்க்கிம் என்ன சொல்றாரு? அனாமின்னு சொல்றாரு. ரொம்ப சிம்பிளா என்ன சொல்றாருன்னா, ஒரு சொசைட்டி டெவலப் ஆகும்போது இந்த பழைய வேல்யூஸ், பழைய நார்ம்ஸ், பழைய பிலீஃப்ஸ் எல்லாம் தப்புன்னு சொல்லுவாங்க. தப்புன்னு அவாய்ட் பண்ணிட்டு புது லா, புது டெக்னாலஜி, புது எக்கனாமிக் ஏற்ற மாதிரி நம்ம லைஃபை மாற்றணும்னு பிளான் பண்ணுவாங்க. பட் நியூ வேல்யூஸ் எப்படி இருக்குன்றது மக்கள் யாருக்குமே தெரியாது. அந்த டிரான்சிஷன் பீரியட்ல மக்களோட ஹேபிட்லாம், பிஹேவியர்லாம் அனாமியா இருக்கும். ஸோ ஒரு சொசைட்டி வந்து மாடர்ன் ஆனதுக்கு அப்புறம் அவங்களால பழைய வேல்யூஸை ஃபாலோ பண்ண முடியாது, ஏன்னா தப்புன்னு சொல்லியாச்சு. அப்போ நியூ வேல்யூஸை இன்னும் மக்களுக்கு வந்து கரெக்டாக இன்னும் ஃபார்ம் ஆயிருக்காது. அப்போ ஓல்டு வேல்யூஸும் இல்லை, நியூ வேல்யூஸும் புதுசாக ஃபார்ம் ஆகல. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சோஷியல் அன்ட்ரஸ்ட் வருன்றது டர்க்கியோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டெல்லி ரேப் கேஸ் இருக்குல்ல. ஸோ இந்த கேஸ்க்கு அப்புறம் இந்தியாவில் லாஸ் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணாங்க, பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே செம ஸ்ட்ரிக்ட் ஆகினாங்க. பட் அப்படி இருந்து கூட நேஷனல் கிரைம் பியூரோ இருக்குல்ல, டேட்டாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லி ரேப் 2012 இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம், 2021 டேட்டா, ஒரு வருஷத்துல 4.5 லட்சம் கிரைம்ஸ் வந்து அகைன்ஸ்ட் உமன் நடந்திருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா 1 ஹவருக்கு 51 எஃப்ஐஆர் வந்து இந்தியாவில் பதிவாயிட்டு இருக்கு அகைன்ஸ்ட் உமன் கிரைம்ஸ். அப்போ லாஸை வந்து எவ்வளவுதான் ஸ்ட்ரிக்டா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சோஷியல் ஆட்டிடியூட் வந்து மாற மாட்டேங்குது. அதுக்கு தான் வில்லியம் ஆக்பர்ன் சொன்ன கல்ச்சுரல் லேக் தியரி அப்ளை பண்ணணும். மெட்டீரியல் கல்ச்சருக்கும் நான் மெட்டீரியல் கல்ச்சருக்கும் ஒரு லேக் இருக்கும். அந்த லேக்கை சரி பண்றதுக்கு சோஷியல் லெவல் டெவலப்மெண்ட்ஸை கொண்டு வரணும். அதாவது மக்களோட சோஷியல் ஆட்டிடியூட் இருக்குல்ல, சோஷியல் சைக்காலஜி, அதை மாத்துறதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராமோ இல்ல அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸை உருவாக்கணும். அப்பதான் அந்த லேக் என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா சரியாகும். ஸோ சேம் பாயிண்ட் யார் சொல்லியிருக்கா? ஜஸ்டிஸ் பானுமதி சொல்லியிருக்காங்க. லாஸ் cannot stop gender violence, so we have to change the society mindset and to bring awareness about gender justice. And இந்த கொல்கட்டா இஷ்யூல இன்னொரு ஒரு டேர்ம் வந்து ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு, ரீக்ளைம் தி நைட். இந்த கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த மூவ்மெண்ட் இருக்குல்ல, இந்த மூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1977ல யூகேல ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது யூகேல இருக்கிற பெண்கள் எல்லாரும் சேர்ந்து டிமாண்ட் பண்றாங்க கவர்மெண்ட் கிட்ட, ரைட் டு வாக் சேஃப்லி அட் தி நைட்.
ஸோ நைட்டில் சேஃப்டியாக நடந்து போகிறதுக்கான உரிமை வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு வி ஹேவ் டு ரீக்ளைம் தி நைட்னு சொல்லி ஒரு மூமெண்ட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நைட்டில் நாங்கள் நடந்து போகிறதுனால தான் ப்ராப்ளம் சொல்கிறீங்க, அப்படி கிடையாது. நாங்கள் ஃப்ரீயாக நடந்து போவோம், எங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது. அதை உறுதி செய்ய வேண்டியது கவர்மெண்ட். ஸோ விக்டிம் பக்கம் பர்டனை ஷிஃப்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த மூமெண்ட் வந்து அகெயின் கொல்கட்டாவோட அந்த ப்ரொட்டஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.